ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் நாங்கள் வேத பாடத்துடன் இணையிருக்கிறோம். தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வாணர் அவர்கள் வழிநடத்துவார்கள் வேத பாடத்துடன். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவரைக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். பிரைஸ் தி லார்ட் ஐயா. தொடருங்கள் ஐயா. ஆமென் ஆமென். நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் தாமே கூட இந்த நடத்தும்படியாக உங்களோட கருத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதாக ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவரும் உயர்ந்தவரும் உன்னதமானவருமா இந்த நாட்களில் இருப்பதற்காக அவரை நான் சோத்தரிக்கிறேன். இன்றைய நாளில் நாங்கள் நேற்றைய நாட்களிலே சபையை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற தலைப்பில் இந்த நாட்களில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளில் நான் பேச போகிற காரியம் இந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பேசுகிற காரியமாக இருக்குது. அதாவது அன்டி கிரைஸ்டை குறித்து இந்த நாட்களில் அதனுடைய காலங்கள் எப்படி என்ன ரீதியில் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். இந்த நாட்களை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் சற்று வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே இங்கே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. 14வது வசனம் 1வது வசனத்திலே, 7 கலசங்களையும் அந்த 7 தூதர்களில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமி குடிகள் வெறிகொண்டிருந்தார்களே என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7 கலசங்கள் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே ஊற்றப்படுகிற காலம் இந்த நாட்களிலே தொடங்குகிறது என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நாட்களில் சபையிலே தேவனுடைய கோபாக்கினைக்கென்றாக இந்த நாட்களில் வைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே ஆரம்பமாகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அந்த நியாய தீர்ப்பின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அது தேவனுடைய வீட்டிலே ஆரம்பமாகுமா இருந்தால் அது அங்கே இந்த 7 கலசங்கள் இந்த நாட்களில் இந்த பூமியின் மீது ஊற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்படி என்றால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த தேவ தூதன் அந்த தேவ கோபாக்கினையும் துன்பத்தையும் தண்டனையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் நாளாக இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நாங்கள் 1 தெசலோனிக்கா 5ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் 2ஆம் வசனத்திலே இருந்து 10வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிற காரியம். இரவில் திருடன் வரும் விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கற்பவதியானவளுக்கு வேதனை தோன்றுகிறது, வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் இந்த நாட்களில் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்களாக அல்லாமல் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாகவும் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாங்கள் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொள்ள கடவோம். தேவன் நம்மை இந்த நாட்களிலே கோபாக்கினை நின்று நியமிக்காமல் கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பை அடைவதற்கென்று நியமித்தார் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம் விழித்திருப்பவர்களானால் நித்திரை அடைந்தவர்களாயினாலும் அங்கே தம்முடனே கூட ஏகமாய் இந்த நாட்களை பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக இந்த நாட்களிலே மரித்தாரே என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள்,
அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே 2வது வசனத்திலே இருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்க இந்த 2வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம், இரவில் திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விழித்திருக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வு உடையவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்களே இருப்பதல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் விழிப்புணர்ச்சி உடையவர்களாய் இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களே நாங்கள் எதை பார்க்கிறோம், எதை செய்கிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் சற்று இந்த நாட்களே கண்காணித்து பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன காரியமாக எதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த நாட்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், நாங்கள் விழிப்புணர்வு உள்ளவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த நாட்களை செல்லுகிறவர்களாய் இந்த நாட்களை இருப்போம் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமாய் இருக்கிறதுனால் அவருடைய வருகையிலே நாங்கள் எதிர்கொண்டு போவதற்காகவும் அவருடைய வருகையிலே இந்த நாட்களை நாங்கள் செல்வதற்காகவும் இந்த நாட்களில் தேவன் நம்மை இந்த நாட்களில் அழைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வழியிலே தொடர்ந்து கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையிலும், அதாவது 2ஆம் நிலையிலே நடைபெறும் அப்பொழுது அவர் அந்த அக்கிரமக்காரரையும் பாவிகளையும் இந்த நாட்களை என்ன செய்வாராம், அழித்து விட்டு பூமியை அரசாளுவார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துக்குள்ளே இந்த நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 24வது அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 42வது வசனத்திலே, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் வீட்டிலிருந்து தன் வீட்டை இந்த நாட்களில் கண்ண ஒட்டாதிருக்கிறான் என்று அறிவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லக்கூடாது. அது மட்டுமல்ல, சொல்லி முடிக்கிறார் இந்த நாட்களிலே, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமோஸ் 4:12 சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படுன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களில் இந்த கொடூரமான அந்தி கிறிஸ்துடைய காலத்திற்கு முன்பாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சில சத்தியங்களை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, எவ்விதத்திலும் ஒருவன் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று அங்கே ஓன் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை எச்சரிக்கிறார் இன்றைக்கு. எப்படி என்று சொன்னால், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் இந்த நாட்களிலே வராது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு விசுவாச துரோகம் துவங்கி இருக்கிறதே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்திலே ரொம்ப குறைவாக அந்த நாட்களில் அங்கே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. யாரிடத்துல பார்த்தாலும் அந்த விசுவாசத்தை குறித்து அவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே குறைவாகத்தான் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே அந்த தளர்ச்சி இந்த நாட்களை வந்திருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்கே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் அந்த நாள் வராது. அப்படி என்றால் அந்த கேட்டின் மகன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதற்கு ஏதுவாக ஆராதிக்கப்படுவதற்கு ஏதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்து தன்னை இந்த நாட்களிலே தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் என்று சொல்லி இந்த வேத பகுதி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க பாருங்க, உலகத்திலே தேசங்களை எடுத்து பாருங்க. இந்த தேசங்களை ஆளுகிறவர்களுடைய அகங்காரங்கள், தேசங்களை ஆளுகிறவர்களுடைய இருமாப்புகளை பார்க்கிற வேளையிலே நான் தான் எல்லாம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், ஒரு பெரிய பெரிய தேசங்களை, வல்லரசு நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு நான் தான், என்னாலே எல்லாம் செய்து முடிக்க முடியும்,
என்னை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது என்ற ரீதியில் இந்த நாட்களிலே அங்கே தங்களுக்குள்ளே அந்த பெருமையை என்ற நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க சாதாரணமாக இன்றைக்கு எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு தேசங்களிலையும் பார்க்கிற வழியிலே அணு சக்திகளை வைத்துக்கொண்டு நான் தான் பெருசு என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லிக்கொண்டே இந்த நாட்கள் இருக்கிறார். அந்த தேசத்தை அழிப்போம், இந்த தேசத்தை அழிப்போம், இந்த காரியத்தை செய்வோம் என்று சொல்லி அதைத்தான் அவன் இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்கிறான். இது கடைசி காலத்திலே அவனுடைய ஆவியினுடைய தன்மை இந்த நாட்கள் என்ன செய்கிறது, உலகம் எங்கிலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருளின் ஆதிக்கம் உலகம் எங்கிலும் இந்த நாட்களில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது உலக போர்ல நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், இந்த யூரோப்பா தேசத்தை இந்த நாட்களில் ஹிட்லர் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இந்த நாட்களில் என்ன செய்தார், நான் எல்லாவற்றையும் பிடித்துடுவேன், எல்லாம் இந்த நாட்களில் எனக்குரியதாகிரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே உள்ள நாடுகள் எல்லாவற்றிலும் சண்டையை போட்டு இந்த நாட்களில் அந்த நாடுகளை தன்னுடைய ஆட்சிக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வந்தான் கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் முடிவிலே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், கடைசியாக அவன் ரஷ்யா தேசத்தை இந்த நாட்களை பிடிக்க போகிற வேளையிலே அங்கே போராளிகள் அந்த குளிரிலே இந்த நாட்களை தாங்க முடியாதபடி மறித்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே அவன் தன்னைத்தானே மாய்த்து அழிக்க வேண்டிய காரியத்துக்குள்ளே இந்த நாட்களை வந்ததே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பம்தான் இன்றைய நாட்களில் இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கிறது. உலகம் பஞ்சத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்திலே நோய்கள் பெருகிவிட்டன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆகார பற்றாக்குறைகள் இன்றைக்கு அங்கே கூடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஜனத்தொகைகள் இந்த நாட்களை கூடிவிட்டது நிமித்தம் ஆகாரங்கள் இல்லாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே பார்க்கிற வேளையிலே அநேக நாடுகளிலே பொருளாதார ரீதியிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே எல்லாம் ஒரு வீழ்ச்சியை இந்த நாட்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை எதை இந்த நாட்களில் கொண்டு வருகிறது சொல்லி சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நாட்களில் கொண்டு வருகிறதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, சாதாரணமாக இந்த நாட்கள் தெரியக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு சாதாரண ஒரு உலகத்தாண்டை போய் இந்த நாட்களை கேட்டு பாருங்கள், அவன் சொல்லுவான், அந்த நாட்களில் பிரச்சனை சீவிக்கவே முடியாதுன்னு சொல்லுவான். எவ்வளவுதான் காசு இருந்தாலும் பொருட்கள் வாங்கவோ சீவிக்கவோ முடியாது என்று சொல்லிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறான். ஆனாலும் ஒரு சம்பவத்தை நான் இந்த நாட்களில் சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே நம்பி இந்த நாட்களில் வாழுகிற அந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே போதுமன்ற மனத்தோடு இந்த நாட்களில் ஒரு சில கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களில் ஜீவிக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அது தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவும் ஆண்டவருடைய அந்த கிருபையும் இந்த நாட்களில் அவர்களை இந்த நாட்களை தாங்கி நடத்துகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மற்ற பகுதியிலே பார்க்கிற வழியிலே ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஒரு சில கூட்டத்தார்கள் இன்றைக்கு அதாவது அறம் பாடிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள். காலையிலே போகிற வழியில் என்ன காசு பத்தாம இருக்கு, சம்பளத்தை கூட்டி கொடுத்தாலும் காசு பத்தான்னு சொல்றாங்க, என்ன காரியம் காசு பத்தாதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது தேவனுடைய பார்வையிலே வித்தியாசமா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவராலே இங்கே வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் உலகத்துக்கு ஒத்தவர்களாய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதபடி, உலகத்துக்கு ஒத்த காரியங்கள் செய்யாதபடி, தேவனுடைய ஈவுகள் தேவனுடைய கிரிகள் இன்னதென்று சொல்லி அறிந்த நாட்களில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருப்போமா இருந்தால், அங்கே இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இந்த நாட்களில் வந்தாலும் எல்லாவற்றில் நின்று நம்மை தப்புவிக்க சர்வ வல்லமுள்ள தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், எலியா என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். உலகம் எங்கிலும் பஞ்சம் உண்டான காலங்களிலே பார்க்கிற வேளையிலே அவருக்காக ஒரு இடத்தை ஏற்படுத்தினார். யார் என்றால் சாரிபாத் விதவை என்று சொல்லி சொல்லப்படுகிற அவருடைய இடத்தை இந்த சாரிபாத் தேசத்திலே இருந்த அந்த விதவையினுடைய வீட்டை இந்த நாட்களில் ஏற்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேசத்திலே கூட இந்த நாட்களில் பஞ்சம். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரன் அங்கே போஷிக்கப்படும்படியாக முதலாவது காரியம் தன்னுடைய ஊழியக்காரன் போஷிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அவன் போய் நிற்கிற இடம் அந்த இடம் அவளுடைய வீடு இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதன்படி ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் அவ்வளவு சொல்லுகிறார், இந்த நாட்களில் நானும் என்னுடைய பிள்ளையும் இந்த நாட்களிலே அதாவது கிடக்கிற இந்த கொஞ்சம் மாவிலே இந்த நாட்கள் என்ன செய்வோம், ஒரு அடையை செய்து சாப்பிட்டு கிடக்கிற கொஞ்சம் எண்ணெயிலே அடைய எல்லாத்தையும் செய்து இந்த நாட்களை சாப்பிட்டு மறித்துடுவோம் என்று சொல்லி பிறகு பொறுக்கி கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது.
ஆனாலும் இந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறார்னு சொன்னால் அந்த இடத்திலே போய் அவரிடத்துல சொல்லுகிறார், நீ போய் எனக்கு ஒரு அடையை கொண்டு வா, கொண்டு வா, தண்ணியோடு சேர்த்து அடையும் கொண்டு வான்னு சொல்லியாச்சு. அவளுடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது? என்னதை செய்வோம்? ஒன்றில் அவருக்கு அடையை கொடுப்போமா அல்லது நாட்களை நாங்கள் சாப்பிடுவோமா என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறாள். ஏனென்றால் அவளுடைய வாழ்க்கை அங்கே அவளுக்கு இருக்கிறதே கடைசி பிடி அந்த ஒரு பிடி மாவும் கடைசி எண்ணெயும் தான் இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், அவள் ஒரு காரியத்தை செய்தால் என்னவென்றால் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே நிறைவேற்றும்படியாக அந்த சொன்ன பிரகாரம் அவள் செய்தாள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அங்கே அவளுடைய வீட்டிலே அந்த அதாவது மாவும் எண்ணெயும் குறைவடையவில்லையாம். அந்த பஞ்சம் முடியும் மட்டும் குறைவடையவில்லையோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம். யார் செய்கிறார்? கர்த்தர் செய்கிறார். அப்ப நாங்கள் ஆராதிக்கிற தேவன் முதலாவது இன்னார் என்று அறிந்திருக்கிறார். அப்ப அதனாலே தான் இன்றைக்கு இந்த அந்தி கிறிஸ்துடைய சம்பவத்துக்களே இந்த நாட்களை வருகிற வேளைக்கு முன்பாக நாங்கள் தேவனை அறிகிறவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களில் உலகத்துக்கொத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய ஈவுகள் தேவனுடைய காரியங்களை அறிந்து செயற்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வேதத்திலே 2 அதிகாரத்திலே 3 நாட்களை வாசிக்கிற வேளையிலே நான் வாசித்தேன். இந்த நாட்களை இதற்கு முன்பாக அவன் கடைசியாக இந்த நாட்களை என்ன செய்வானாம்? வேதம் சொல்லுகிறது, தன்னை உயர்த்தி தன்னை தேவன் என்று காண்பிக்க இருப்பான் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. அந்த வேளையில தான் இந்த நாட்களில் என்ன நடக்குமாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காரியங்கள் இந்த நாட்களில் வெளிப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே தான் இன்றைக்கு நாங்கள் வாழுகிறோம். அந்த கிருபை, ஆண்டோடைய கிருபை இந்த நாட்களில் இந்த பூமியிலே எடுக்கப்படுகிற வேளையிலேயே அவனுடைய ஆட்சி இந்த நாட்களில் இந்த பூமியிலே இறங்குகிறதை அங்கே இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமத்திலே பாருங்கள், நாங்கள் வேதாகமத்துக்குள்ளே சற்று செல்வோம். வேதாகமத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், அதாவது வேதாகமத்திலே அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று சொல்லி 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே அந்த வசனத்தை சற்று இந்த நாட்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2 அதிகாரத்திலே இந்த வேத பதிலே 18வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு சபைகளே கூட இன்றைக்கு பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை பாருங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் இப்படி அந்தி கிறிஸ்துடைய காரியங்கள் செயல்படுகிற ஜனங்களும் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே அங்கே அதாவது ஆடுகளுக்குள்ளே ஓனாய் நுழைந்தது போல் இந்த நாட்களில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் எதை செய்கிறார் முதலாவது பார்க்க வேண்டும். ஐயா, சபையில் இருக்கிற ஒரு ஊழியர் இந்த நாட்களில் எதை பேசுகிறான் என்பதை தான் பார்க்க வேண்டும். அவன் தன்னை குறித்து பேசுகிறான் என்று சொல்லி சொன்னால் அது எதுங்க? அங்கே பெருமை நாவி அந்த இடத்திலே அந்தி கிறிஸ்துடைய காரியம் இருக்கு என்பதை குறித்து பார்க்க வேண்டும். பணத்தை குறித்து பேசுகிறதா இருந்தாலும் அதுவும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுக்குத்தான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்ற பிரகாரம் இந்த நாட்களிலே தேவனுக்குரிய காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் தேட வேண்டும், செய்ய வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் இந்த நிலைப்பாட்டிலே இருக்கிற வேளையிலே இங்கே காண்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தையோ தேவனுக்குரிய காரியத்தையோ தேடுவதில்லை, உலகத்துக்குரிய காரியங்களையும் தங்களுடைய வயிற்றுக்காக இந்த நாட்களை காரியத்தையும் இந்த நாட்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்து உலகத்திலே தமது ஆட்சியை நிறுவுவதற்கு பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிராக அந்த நாட்களை சாத்தான் நடத்திய இறுதி தாக்குதலை இந்த நாட்களை நடத்துபவன் அவனே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால் பவுலின் வார்த்தையின்படி அவன் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்றும் விசுவாச துரோகி என்றும் 2 தெசலோனிக்கேயர் 2:3 இந்த நாட்களை பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனை குறித்து வேதத்திலே இந்த நாட்களில் கூறப்பட்டுள்ள வேறு வார்த்தைகள் சமுத்திரத்திலே இருந்து இந்த நாட்களில் எழும்பி வரும் மிருகம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வெளிப்படுத்தலே இந்த நாட்களில் 13 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சிகப்பு நிற முள்ள மிருகம் என்று சொல்லப்படுகிறது, பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்று சொல்லி எல்லாம் இந்த நாட்களிலே வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே இந்த நாட்களிலே திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்திலே 8வது வசனத்திலே 19 அதிகாரத்திலே 20 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த
இதில் நாங்கள் சற்று வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 17ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை பாருங்கள். அங்கே ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்கள் நான் நிறைந்ததுமான சிகப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், யோவானுக்கு ஆண்டவர் இந்த நாட்களை வெளிப்படுத்தலே. அங்கே அவர் என்ன செய்தார்? யோவானை இந்த நாட்களை ஆவிக்குள்ளாக்கி வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அப்படியே அந்த அதாவது இனி வருங்காலத்திலே நடக்க போகிற காரியங்களை பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 2025 ஆண்டுகள் இன்றைக்கு, இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பத்மோஸ் தீவிலே யோவானுக்கு அந்த நடக்க போற சம்பவங்களை நீ எழுது என்று சொல்லி இந்த நாட்களை காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியங்களை இன்றைக்கு அநேக காரியங்கள் இன்றைக்கு பாருங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை அங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறதையும் நிறைவேற போகிறதுமா இந்த நாட்களை இருக்கிறதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இதை குறித்து தான் பவுலடிகள் இந்த நாட்களை திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் பாதாளத்திலே இருந்து ஏறி வருகிற மிருகம் என்றும் சிகப்பு நிறப்புள்ள மிருகம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே, நீங்க கண்ட அந்த மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலே இருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் அங்கே இருந்தும் இராமல் போனதும் இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த மிருகம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே அந்த மிருகம் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படியானால் அந்த மிருகம் எப்பொழுது இருந்தது என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒவ்வொரு யுகங்கள் மாறுகிற வேளையிலே, அதாவது ஒரு 1வது உலக யுத்தம், 2வது உலக யுத்தம், இப்படியாக அந்த மாறுகிற வேளையிலே பாருங்கள், அங்கே ஒரு கொடூரமான ஆட்சி காலங்கள் இந்த நாட்களை நடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த 2வது உலக யுத்தத்திலே அங்கே என்ன நடக்கும் சொல்லி சொன்னால், இந்த ஜூத ஜனங்கள் கொல்லப்பட்டதை பாருங்கள். ஹிட்லர் ஒரு தொகை இந்த நாட்களை அந்த ஜனங்களை கொண்டார்கள். ஆனால் ஹிட்லர் கொண்டதை விட ஸ்டாலின் இந்த நாட்களை கொண்டது கூட என்பதை குறித்து இந்த நாட்களை சரித்திரம் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப அந்த ஜனங்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கொடூரமான திட்டம், கொடூரமான காரியத்தை அவங்க தங்களுடைய சிந்தனையிலே இந்த நாட்களை போட்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சாதாரண மனுஷர்களா இருந்து அவர்களுக்குள்ளே அந்த அசுத்தாவுடைய கிரிகையின் மூலம், அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியின் கிரிகையின் மூலம் இந்த நாட்களை என்ன செய்யும், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், சாதாரணமா மனுஷனா இருந்த இந்த ஹிட்லர் என்ன செய்கிறான், அவனுக்குள்ளே அந்த அசுத்தாவுடைய தன்மை அங்கே இறக்கப்பட்டு ஜனங்களை கொன்று குவிக்கிறது மட்டுமல்ல, தேசங்களை தன்னுடைய ஆட்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றொரு கற்பனையையும் ஒரு திட்டத்தையும் இந்த நாட்களிலே போட்டான். ஆனால் எல்லா திட்டத்தையும் அங்கே முறியடித்தவர் ஆண்டவர் என்பதை முதலாவதாக அவன் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் கர்த்தர் அவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இதே அந்தி கிறிஸ்து மறுபடியும் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, இருந்தவனும் வரப்போறவனும் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்படியானால் அவன் ஏற்கனவே இருந்தான். ஆதிகாமத்தினை எடுத்து பாருங்கள், ஏதோ தோட்டத்தில் இந்த நாட்களிலே ஆண்டவராலே உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை பாருங்கள். இந்த நாட்களிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய மகிமையிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த நாட்களை அவன் திட்டம் போட்டான். உடனே என்ன செய்தான், அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும்படியாக ஒரு சதிமோசத்தை செய்து பொய்யான காரியத்தை சொல்லி அவர்களை ஏதோ தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளிவித்தார்னு சொல்லி எங்க பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்து ஜனங்களை அவன் என்ன செய்கிறான், வஞ்சிக்கிறான். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், எவ்விதத்திலும் ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கா இருங்கள். 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனுடைய பேர் என்ன, மோசம் போக்குறவன் தான் அதனுடைய பேர். ஆண்டவர் சொல்லியிருந்தார் இல்ல, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதீங்கப்பா, மற்ற எல்லா காரியத்தையும் நீங்க செய்து கொள்ளுங்க, ஆனால் அந்த காரியத்தை மட்டும் செய்யாதீங்க. ஆண்டவர் பாருங்க, இந்த ஆதியாகமத்தை எடுத்து தெளிவா வாசிச்சு பாருங்க.
எல்லாத்தையும் செய்யுங்க ஆண்டவர். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு நல்லவர் பாருங்க. ஆதாமுக்கு கொடுக்குறாருன்னு எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளப்பா, எல்லாம் உனக்குலான் இருக்கு, எல்லாம் உனக்கு அந்த அதிகாரத்தை தந்துடுற, நீயே பேரை வச்சுக்கொள், நீரே காரியத்தை செய்யணும்னு சொல்ற. எல்லா காரியத்தையும் கொடுத்தாச்சு. அதாவது ஒரு வீட்டை கொடுத்து ஒருவர் அந்த வீட்டில் திறப்பை கொடுத்து நாங்கள் என்ன சொல்லுகிறார், இந்த வீடு உங்களுடையது, நீங்கள் என்ன வேணும்னா எங்கே எந்த சுவர்ல நீங்க ஆணி அடிக்கலாம், என்னவும் செய்யலாம், காரியங்களை செய்து கொள்ளலாம். நல்லது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு வீட்டை கட்டி இந்த நாட்கள் ஒரு புதிய வீட்டை கொடுத்து கட்டி கொடுத்து இந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நாட்கள் என்ன வேண்டால் இந்த காணி இருக்கு, இந்த காணிக்குள்ள நீங்கள் என்ன பூக்கண்டை மையுங்க, என்னத்தை செய்யுங்க, கொத்துங்க, என்னத்தையும் செய்யுங்க, வெளியில சுவர்ல ஆணி அடியுங்க, எல்லா காரியம். ஆனால் நான் சொல்லுகிற ஒரு அறையை மட்டும் இந்த நாட்களை நீங்க திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எப்படியாக இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் அந்த அறைக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அதான் நம்முடைய நோக்கம். நாம் உடனே என்ன செய்வோம், என்ன காரியம் இருந்தாலும் முதலாவது நாட்களில் நமக்கு நித்திர வராது, அந்த அறைக்குள்ளே என்ன இருக்கு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அறையை துறப்பதற்காக நாங்கள் இந்த நாட்களை தயார்படுவோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. இதே விதமாகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே எல்லா விருட்சத்தின் கனிகளையும் வைத்துவிட்டு சொன்னார், இந்த விருட்சத்தின் கனியை இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தொடவே கூடாது, அந்த பக்கமே நீங்க போயிடாதீங்கன்னு சொல்லி இந்த நாட்கள் சொன்னார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிற பாருங்கள், அவன் இந்த நாட்களிலே மோசம் போக்குறவன் வந்து ஏவாளை அந்த இடத்திலே மோசம் போக்குனான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏவாளை அவன் மோசம் போக்குறது நிமித்தம் ஏவாள் என்ன செய்கிறாள், இந்த நாட்களிலே வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே பாவம் அவளை சூழ்ந்து கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாவம் மட்டுமல்ல, சாபம் சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை. அதன் நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை அவர்களை என்ன செய்கிறார், அப்படியே வெளியே அனுப்புறார். என்னவென்றா அவர்களுக்கு சொல்லப்படுது காரியம் இந்த நாட்கள், நீ நெத்தியிலே வேர்வை சிந்தி நீ உழைப்பாய் என்று சொல்லி மனுஷனுக்கு, அதே வழியிலே அவ்வாறு சொல்லப்படுகிறது, நீ கற்பமாகி பிள்ளை பெறுகிற வழியே நீ வேதனைப்படுவாய் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி, அது ஒரு சாபக்கேடான காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிறதற்கான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்களை அங்கே வெளியேற்றுகிறதை அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே காரியம் தான் இன்றைக்கும் கடைசி நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதனாலே தான் இங்கே தெசலோனிக்க சபைக்கு பவுலடிகள் எழுதுகிற வழியில சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி அங்கே நேரிட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச துரோகம் என்ன செய்யுமா, முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒளிய அந்த நாள் வராதுன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கும். அப்ப கேட்டின் மகன் இந்த நாட்கள் என்ன செய்ய போறான், வெளிப்பட போறான். ஆண்டவர் இந்த மத்தேயு 24 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியம் என்ன, இங்க ரொம்ப கவனமா பாருங்க. சீடர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த முடிவுக்கும் என்ன மாதிரி என்று கேட்கிற வேளையிலே அவரும் பெருசா சொல்ல இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னார், யுத்தங்களும் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம், அது வேதனைக்கு ஆரம்பம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் அப்படியா சொல்லுகிறான்னு சொன்னால், இந்த பூமி உண்டான நாட்கள்ல இருந்து அந்த பூமி இந்த நாட்கள்ல என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், அங்கே அழிக்கப்படும் கடைசி நாள் வரைக்கும் இந்த நாட்களிலே யுத்தங்களின் காரியங்களும் நடந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கும் என்பதை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த இடத்திலே ஒரு சிம்பிளாக அந்த நாட்களை சொல்லி விடுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களில் நீங்கள் ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள். ஆதிகாமத்திலே பாருங்கள், ஆதிகாமம் தொடங்கி பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சொல்லி இந்த நாட்களை வருகிற வேளையிலே அங்கே திடீரென்று பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால், யுத்தங்களை இந்த நாட்களை தொடங்குகிறதையும் ஜனங்களுக்கு எதிராக இந்த நாட்களில் ஜனங்கள் அந்த நாட்களில் இருந்து யுத்தங்களை செய்து, ஆனால் இன்றைக்கு அதை இந்த நாட்களை எப்படியாக செய்கிறார்கள் சொன்னால், இந்த நாட்களிலே இன்றைக்கு விஞ்ஞான ரீதியிலே ஜனங்கள் அழிந்து போகாதபடி இந்த நாட்களிலே அங்கே, அதாவது எப்படின்னு சொன்னால், ஏவுகணைகள் மூலமா இந்த நாட்களே தேசங்களை தாக்குகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை செய்து கொள்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், போர் வீரர்களை அங்கே அனுப்பாதபடி. அப்ப அது இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவன் பாதாளத்திலே இருந்து ஏறி வருகிற மிருகம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்தி கிறிஸ்துடைய வருகைக்குரிய அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே இங்கே வேதம் எதை சொல்லுகிறது சொன்னால், எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது போலல்லாமல் இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால்,
அந்த இடத்திலே பாருங்கள் அந்த அந்த அதாவது அந்தி கிறிஸ்துவ வருகை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அந்த முதலாவது இந்த நாங்கள் நேற்றைய நாட்களில் பார்த்த பிரகாரம் சபை அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தின் நிமித்தம். அப்ப அந்த சபை முதலாவதாக இந்த நாட்களில் ஆண்டவருடைய வருகையின் போது இந்த நாட்கள் என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். சபை என்று சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் நினைக்கலாம் கட்டிடங்கள், அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து வாசம் செய்கிற ஒரு கூட்டமாக இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் இந்த நாட்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நீங்க மத்திய சுயத்தில் எடுத்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இருவர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். இருவர் இந்த நாட்களே வயல்ல இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். யந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எதை குறிக்கிறது சொல்லி சொன்னால், 2 பேர் என் நாமத்து நிமித்தம் எந்த இடத்திலே சேர்ந்திருக்கிறார்களோ அதை அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொல்லி சொன்னால், அதை இன்றைக்கு தேவன் ஒரு சபையாக இந்த நாட்களை அங்கே அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். ஆதிகாமத்திலே எடுத்து பாருங்கள், அங்கே நோவாவினுடைய காலத்திலே நோவாவும் அவனுடைய குடும்பமாகிய 8 பேரும் தான் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அது ஒரு சபை, முதலாக கட்டப்பட்ட சபை, பேழையாகிய அந்த சபை கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த பேழையாகிய சபை எங்கே மிதக்குதுன்னு சொன்னா, தண்ணிக்கு மேலே இந்த நாட்களில் ஜலத்தின் மேலே மிதக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கு. இதை குறிக்கிறது, ஞானஸ்தானத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப சபையானது ஞானஸ்தான சபையிலே வருகிற ஜனங்கள் ஞானஸ்தானத்தை பெற்று ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அந்த ஆவிக்குரிய அர்த்தத்திலே இந்த நாட்களை அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த 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 கப்பல், அந்த பேழை தண்ணீர் மேலே மிதக்கிறதன் நோக்கம் என்ன, அங்கே எதை தாங்கிறது சொல்லி சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய, அதாவது நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணீர்லேருந்து எழும்புகிற வேளையிலே அங்கே அவர் தாங்கி நடத்துகிறார் என்பதைத்தான் ஒரு அர்த்தமாக அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அந்த சபை முதலாவது அந்த பேழை எங்கே இருந்தது, இந்த பூமியில இருந்தது. அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படியாக இருந்ததுன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார் இந்த பேழையை கட்டு என்று சொன்ன வேளையிலே நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் இந்த நாட்களை அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்தான் கட்டினார்கள், வேறு ஒருத்தரும் வரவில்லை. அப்படியாக அவர்கள் சேர்ந்த அந்த பேழையை குறிப்பிட்ட நாளிலே இந்த நாட்களை கட்டி முடித்த பாருங்கள். பூமியோடு தொடர்ந்திருந்த அந்த சபை என்ன சொல்லுவதால், வெள்ளம் வந்த வேளையிலே அந்த சபை அந்த பூமியை விட்டு இந்த நாட்களை மேலே மிதக்க விழிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான, இதைத்தான் இப்படியாகத்தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். பூமியில இருந்து ஜனங்கள் இந்த நாட்களை என்ன செய்வார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்கும் இந்த பூமிக்கும் எந்த விதமான தொடர்புமே இந்த நாட்களை இராதபடி இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதான் இந்த சபைக்குரிய அடையாளமாக இருக்கிறது. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், முதலாவதாக 8 பேரோடு துவங்கின இந்த சபை ஆதிகாமத்திலே இன்றைக்கு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே நாங்கள் நினைக்கிறோம் ஒரு கட்டடங்களுக்குள்ளே நின்று நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே இந்த நாட்களே அதுதான் சபை என்று. அப்படி அல்ல. இன்றைக்கு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு பிள்ளைகளும் சேர்ந்து இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அது ஒரு சபையாகத்தான் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான அப்ப பாண்டவர் இன்றைக்கு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் மூலமா இந்த நாட்களே நமக்குள்ளே நியமிக்கப்பட்ட, நமக்குள்ளே உருவாக்கப்பட்ட, ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே தேவன் வாசம், பவுலடி சொல்கிறார், நீங்களே தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக இந்த நாட்களை இருக்கிறீர்கள் என்று சொல்லி கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த ஆலயம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் தான் ஒரு சபைகளாக இந்த நாட்களை இருக்கிறோம், ஆண்டவருக்கு சாட்சிகளாக இந்த நாட்களை இருக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு பாருங்கள், நடமாடும் சபைகளாக இந்த நாட்களில் சுவிசேஷம் இந்த நாட்களில் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த கடைசி கால கட்டத்திலே அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலேயே அந்த கிறிஸ்துடைய ஆட்சி இந்த நாட்களே வரும். அப்படியானால் நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்கி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மண்ணுக்குரிய காரியம் இந்த நாட்களை மண்ணிலே விடப்பட்டு நம்முடைய ஆத்மா இந்த நாட்களே அங்கே தேவனுடைய சமூகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே, ராப்சர் அதாவது எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே இந்த நாட்களை என்ன நடக்கும் சொல்லி பார்ப்போமா இருந்தால் நாங்கள் தேவன் அண்டையிலே போய் சேருவோம். ஆனால் அதே வேளையிலே இந்த நாட்களே அந்த இடத்தை நிரப்பும்படியாக அந்தி கிறிஸ்துடைய அசுத்தாவினுடைய தன்மைகள் இந்த பூமியிலே இந்த நாட்களே இறங்கும் என்பதை குறித்து பார்க்கிறோம். அப்ப இங்கே பாருங்கள், எடுத்துக்கொள்ளப்படுதல் போலல்லாமல் வேதம் சொல்லுகிற பாருங்கள், இந்த நாட்கள் சபைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிற விதம் இல்லாம அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு முன் இந்த நாட்களே எச்சரிக்கை இல்லாமல் இந்த நாட்களே நடைபெறாது என்பதை இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வருகைக்கும் தோற்றத்துக்கும் முன்னாக நடைபெறவிருக்கும் அநேக அடையாளங்கள் இப்போது இந்த நாட்களிலே நடைபெறுகின்றன. அவன் பூமியில் இந்த நாட்களிலே தோன்றுவதற்கு முன் 3 நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை ரொம்ப கவனமாக இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும்.
முதலாவதாக ஏற்கனவே உலகத்திலே இந்த நாட்களிலே பெருகி இருக்கும் அக்கிரமத்தின் ரகசியம் இன்னும் இந்த நாட்களிலே அதிகமாக கிரிகை செய்யும். அது இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் இந்த நாட்களில் எப்படி இன்றைக்கு நாங்கள் அக்கிரமத்தின் கிரியைகள் இன்றைக்கு எப்படியாக இந்த நாட்களிலே அங்கே இந்த உலகத்திலே இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை குறித்து 2 தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 2வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிகை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலே இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அந்த காரியத்தை குறித்து தடை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்கள் இந்த நாட்கள், ஏனென்றால் அநேக ஜனங்கள் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் நீடிய பொறுமையோடு இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், கலகம் புரட்சியும் இந்த நாட்களில் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வழியில் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால் 3வது வசனம் சொல்லுகிறது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி கேட்டின் மகனாகிய பாவமனுஷன் வெளிப்பட்டால் அந்த நாள் வரை அவன் பாருங்கள் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதற்கு ஏதுவான ஆராதிக்கப்படுகிறதுக்கு ஏதுவான அவைகள் மேலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவருமாய் தேவாலயத்தில் உட்கார்வருமாய் இருப்பான் என்று சொல்லி நாங்கள் இந்த வார்த்தையை வாசித்தோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியான கலகங்கள், பிரச்சனைகள், காரியங்கள் இந்த நாட்களை அவன் கொண்டு வருவான் என்பதைத்தான் இன்றைக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 2வதாக இந்த நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கலகம் புரட்சி உண்டாகும். 3வதாக இந்த நாட்களை பார்க்கிறோம், தடை செய்கிறவன் நடுவிலே இருந்து நீக்கப்பட வேண்டும். அதைதான் இங்கே சொல்லப்படுகிற காரியம் நான் வாசித்த காரியத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது எப்படி சொன்னா, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிகை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலே இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்றது 3 காரியங்களும் இப்படியாக இருக்கிறது. அப்ப முதலாவது அக்கிரமத்தின் ரகசியம் என்பது உலகம் முழுவதிலும் அங்கே காணப்படும் திரைமறைவான தீமையான காரியங்கள், அந்தகார சாத்தான் சக்திகளின் கிரியைகள் நிறைந்து காணப்படும் என்பதை குறித்து நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, அது இந்த நாட்களில் உச்சக்கட்டத்தை அடைந்து அது அப்போது இந்த நாட்களிலே வேதாகமும் அங்கே புனிதமான கருத்துக்கள் இந்த நாட்களில் கட்டளைகள் கொள்கைகள் இணைத்து உதாசீனப்படுத்தப்பட்டு ஏளனம் செய்யப்படும் என்பதையும், சட்ட திட்டங்களை இந்த நாட்களில் அடங்காத ஒழுங்கு இனங்களும் அக்கிரமங்கள் எங்கும் இந்த நாட்களிலே பரவி இருக்கும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த காரியங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கு அன்பில்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அன்பில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களை அன்பு கணிகிறதுக்கு முதலாவது அட்வான்டேஜ், அதாவது அதனுடைய முதலாவது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே முதலாவது காரியம் என்னவென்றால், இதைத்தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு யாரையா அன்பா இருக்கிறார்? அன்பா இருந்தான்னு சொன்னால் கணவன் மனைவியை கொல்லுவானா? மனைவி கணவனை கொல்லுவாளா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கடந்த முறை கூட இந்த நாட்களில் சில காரியங்களை வாசித்தேன். அதாவது ஒரு பெண் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய அதாவது ஒரு புது கணவனோடு இந்த நாட்களை தொடர்பு வைத்த நிமித்தம் சொந்த கணவனை இந்த நாட்களை என்ன செய்கிறார்? வெட்டி துண்டு துண்டாக வெட்டி குத்தி இந்த நாட்களை சாக்கில கட்டி இதன்றதை வச்சுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காரியத்தை பாருங்கள். தங்களுடைய அதாவது ஒரு சொற்ப சிற்றின்பத்திற்காக அந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அங்கே அன்பை இந்த நாட்களிலே அதாவது அநியாயமாக அந்த நாட்கள் அந்த அன்பை இழந்து விடுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதை குறித்தான் சொல்லப்படுகிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கணும். எனினும் விசுவாசம் உள்ள மீதியான விசுவாசிகள் அப்போஸ்தல விசுவாசத்தில் அங்கே உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களிலே அந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த விசுவாசத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது உண்மையான விசுவாசிகளை குறித்து சொல்லப்படுறது. இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லி சொன்னால் 2 விதமான விசுவாசிகள் இருக்கிறார். உண்மையான விசுவாசிகள், பொய்யான விசுவாசிகள். ஏனென்றால் உண்மையான விசுவாசி ஆண்டவரை உண்மையாக விசுவாசித்து வருகிறவனும் இருக்கிறான். அதே வேளையிலே பாருங்கள், ஆண்டவரத்தில் ஏதாவது வருகை கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிற விசுவாசியும் இருக்கிறான் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதை குறித்தான் இந்த வேத பகுதி நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது, அங்கே உண்மைகளின்படி இந்த நாட்களை நடப்பார்கள். இப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தின் மூலம் திருச்சபையானது இந்த நாட்களிலே எதிர் போராட்டங்களும் அங்கே சபையானது இந்த நாட்களே காணப்படும். அசுத்த ஆவிகளுக்கு எதிராக ஆவியின் பட்டயத்தை இந்த நாட்களே கலற்றி கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 6:11 படி இந்த நாட்களில் ஆவியின் பட்டயம் என்று சொல்லுகிற காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, கிரேக்க மொழியிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அப்போஸ்டோயா என்று அழைக்கப்படுதல் எப்படி என்று சொன்னால், விட்டு விலகுதல் அல்லது விழுந்து போகுதல், கைவிடப்பட்டு போகுதல் என்னும் இந்த நாட்களிலே பொருள் உடையதாக இந்த நாட்களே காணப்படுகிறதை பார்க்கிறோம். 3 காரியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதாவது கிரேக்க மொழியில் சொல்லப்பட்ட காரியம் அதாவது அப்போஸ்டோயா என்று சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்றால், அந்த காரியம் அழைக்கப்படுதல் விட்டு விலகுதல் முதலாவதாக, இரண்டாவது விழுந்து போகுதல், மூன்றாவதாக கைவிடப்படுதல். 3 காரியங்களும் வித்தியாசமான இதிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 3 காரியம் ஒன்றுதான். அப்படியானால் என்னும் பொருளை உடையதாக இந்த நாட்களே கடைசி நாட்களில் விசுவாசத்தை அறிக்கையிடும் நிலையான இந்த நாட்களில் திருச்சபைகளில் இருந்து கூட அநேகர் வேதாகம உண்மைகளை கைவிட்டு விலகி சென்று விடுவார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க என்ன செய்வாங்க, சேர்ச்சியை விட்டுட்டு போயிடுவாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், இவங்களுக்கு அங்கே உண்மையாக பேசுகிற காரியம் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்? மோசம் போகிற ஆவிக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், பொய்யையே நாடி பொய்யைத்தான் இந்த நாட்கள் ஓடிவார். எங்கே என்று சொன்னால், எங்கேயா அற்புதம் நடக்கும். சபையில வார்த்தை முக்கியம் இல்லை, அற்புதம் தான் இன்றைக்கு முக்கியம் ஜனங்களுக்கு. எங்க அவர் போனா, எங்க ஆலயத்துக்குள்ள போனா அந்த நாட்கள் அப்படியே ஆடி கீடி அசுத்தாவி என்ன விட்டு விலகும். உனக்குள்ள அசுத்தாவி இருக்கோ இல்லையோன்னு சொல்லி உனக்கு தெரியாது. நீ என்ன ஆவியில் ஆடுறான்னு உனக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதை முதலாவது பார்த்துக் கொள்ள வேணும். அருமையான அம்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள் என்று சொல்லி சொன்னால், அதையே நாடிக்கொண்டே இருப்பார்கள். என்னன்னு சொன்னால், தங்களுக்கு இன்றைக்கு என்ன தேவை, இதுதான் தேவையா, வேறு ஒன்றும் தேவையில்லை. சேர்ச்சுக்கு வார என்னத்துக்குன்னு சொன்னா அற்புதம் நடக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் தனக்கு அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடக்கணும்னு சொல்லி இந்த நாட்களில் அப்படியாக நீ பூவா இருந்தேன்னு சொன்னா அதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லை. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி ஐயா, வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறது அல்ல, அது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறது அது நமக்கு நியமிக்கப்பட்ட காரியம். சத்தியத்தை சொன்னால் இந்த நாட்களே, சத்தியத்தை கேட்டு இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அல்லது இந்த நாட்களை டிமிக்கி விடுறதுக்காக அந்த நாட்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அது எங்களுடைய மனதை உள்ளான மனுஷனை பொறுத்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எனக்கும் கர்த்தருக்கும் தான் அந்த காரியம் தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல பிசாசுக்கும் தெரியும். அவன் சொல்லுவான், அந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளப்பா, இந்த நேரத்தில் நீ அவரை நீ சொல்லி அவர் காரியத்தை சொல்லி ஏற்றுக்கொள்ளு. இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்கள் என்னென்றால் காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக. அப்படியான வாழ்க்கை இந்த நாட்களை வாழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னதான் நடந்தாலும் கர்த்தரை நாங்கள் முன்வைக்க வேண்டும். முதலாவது ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் லார்ட், அதாவது சீக், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றுதான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுகிற வழியிலே தான் மற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் இந்த நாட்களை தருவார் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. அதை விட்டு நாம் உலகத்துக்குரிய காரியங்களை தேடுவோமா இருந்தால், நம்முடைய புகழ்ச்சியை தேடுவோமா இருந்தால், நமக்கு இந்த நாட்களில் பெருமையை தேடுவோமா இருந்தால், கடைசி நேரத்தில் இந்த நாட்களிலே நம்மை போல் இந்த நாட்களை பரிதவிப்பவர் ஒருவரும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஐயா, இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிற நல்லது இல்லை என்று இல்லை. ஆனா அந்த நாட்களிலே ஆண்டவருக்காக உண்மையாக ஓடினான்னு சொன்னால் நீ ஒரே லெவல்லே இந்த நாட்களிலே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பார். ஆனால் உன்னுடைய பெருமைக்காக உன்னுடைய காரியங்களுக்காக ஓடுவா இருந்துன்னு சொல்லிச்சுனால் திடீரென்று ஒரு நாள் இந்த நாட்களை என்ன செய்யும், அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை கட் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த நாட்களை பாருங்கள், இயேசுவும் பவுலும் இந்த நாட்களை தற்போது இக்காலம் முடியும் போது இருக்கும் இந்த நாட்களை காணக்கூடிய திருச்சபையின் ஒழுங்கு ரீதிகளை ஆவிக்குரிய கொள்கைக்குரிய வேதனையின் படியான நிலைமையும் இந்த நாட்களை இந்த இடத்திலே சுட்டி காட்டி இருக்கிறதை பார்க்கணும். அவர்கள் படம் முடித்து சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மத்தேயு 24 அதிகாரத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடைசி நாட்களிலே தேவனற்ற நிலையிலே இந்த நாட்களிலே திருச்சபைகளில் காணப்படும் என்று பவுலடிகள் இந்த நாட்களிலே கூறுகிறார் என்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப கடைசி நாட்களிலே எப்படியாக அந்த நாட்களில் திருச்சபையிலே காணப்படும் என்பதை பவுலடிகள் எப்படி கூறுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன்.
இந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களில் நான் வாசிப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு சில வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்பதை குறித்து சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னார் பாருங்கள். நாம் முதலாவது வசனம் சொல்கிறது, நாம் தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களை நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, அவருடைய பிரசன்னமாதலுக்கு முன்பாக அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியையும் வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்களாம்? பொறுக்க, அதாவது ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் சவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள், அதாவது வேதம் சொல்லு, தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். பாலடிகள் எப்படியா சொல்லுகிற, இப்படியான காலம் வரும் அல்ல, நடந்து கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிற. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீயோ, இதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம். 5வது வசனம், நீயோ எப்படி என்றால் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்துடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றும் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். அப்படியானால் ஒவ்வொரு விசுவாசியும் எப்படியாக இருக்க வேண்டும்? மன தெளிவுள்ளவனாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். தேவனாலே கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சமயம் கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு எந்த இடத்துல போயிட்டு ஆண்டவர் கொஞ்சம் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை குறித்து பேசுங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் பண்ணி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஆயத்தமாக இருந்து உடனே போய் அந்த இடத்துல நாங்கள் பேச வேண்டும். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல பேசுவார் ஐயா. நாங்கள் வாயை துறக்க அவர் வார்த்தையை வைப்பார். அப்படியாக வைத்து இந்த நாட்களை பேசுகிற வார்த்தை கடைசி அவர் சொல்லுவார்கள், கர்த்தர் இன்றைக்கு அருமையான வார்த்தையை பேசினார்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய காரியம். அப்போ சமயம் கிடைக்குதோ, அதாவது சமயம் கிடைக்கவில்லையோ, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு போக வேண்டும். அது எந்த இடமா இருந்தாலும், எந்த தேசமா இருந்தாலும், எந்த பாசக்காரராக இருந்தாலும் ஆண்டவரை குறித்து இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களை நாங்கள் கடந்து போக வேண்டிய காரியத்துக்கள் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதைத்தான் குறித்து இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே எப்படி என்று சொன்னால், கடைசி நாட்களிலே தேவனற்ற நிலையிலே திருச்சபைகள் காணப்படும் என்று பவுலடிகள் கூறிய வார்த்தை இப்பொழுது இங்கே உண்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே கூட இந்த இடத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கடைசி காலத்திலே தேவனற்ற நிலையிலே இந்த நாட்களிலே ஜனங்கள் எப்படியாக இருப்பார்கள் என்பதை குறித்து வேதம் எப்படியாக சொல்லுகிறது என்று சொன்னால், மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஒரு சில காரியங்களை பார்ப்போம். 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். முடிவடைந்த நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான், ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்கிற அந்தி கிறிஸ்துவை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை இந்த நாட்களிலே விசுவாசிக்கிறோம், சிந்திக்க கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே காணும் போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்க, இங்கே சொல்லிவிட்டு இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது 24வது வசனத்திலே பாருங்கள். இங்கே கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்கள் இப்பொழுது எழும்பி இருக்கிறார்கள். எப்படி கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி இருக்கிறார்கள், அதே வேளையிலே பாருங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க. கூடுமான வலையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நீங்க பாருங்க, இன்றைக்கு நாங்க நினைக்கிறோம் இந்த நாட்களை ஆண்டவர் தான் அற்புதம் செய்கிறார்னு சொல்லி. இல்லைன்னு நான் சொல்லவில்லையா? ஆண்டவர் செய்கிற அற்புதம் ஒரு வித்தியாசமா இருக்கு. நீங்க பாருங்க, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள கிறிஸ்துக்கள் அவர்கள் எழும்பி என்ன செய்வார்களாம்? கூடுமான அற்புதம். பாருங்கள், பார்வோனுடைய இடத்திலே பாருங்கள், யாத்ரா புத்தகத்திலே பார்வோனுடைய மந்திரவாதிகள் என்ன செய்தார்கள்? தடியை போட்டார்கள். என்னன்னு சொல்லி சொன்னா, பாம்பா வந்துச்சு தடி. அப்ப அவங்களை யாரை ஆராதிக்கிறாங்க? ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களா? இல்லை. 10 கற்பனை கை கொண்டவர்களா? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க இந்த நாட்களில் நாயையும் வேறு இதையும் அங்கே ஆராதிக்கிறவங்களா இந்த நாட்களில் இருந்தாங்க. அப்படியானால் விக்கிரகாராதனை செய்கிறவர்கள். அப்ப அப்படிப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே பாருங்கள்,
அவங்க அந்த தங்களுடைய தடிகளை போட்ட வழியில் தடிகள் பாம்புகளாக மாறினதை பார்க்கிறோம். அப்ப அப்படியானால் பாருங்கள், அதே வேளையிலே இங்கே மோசேயும் ஒரு தடியை போடுகிறார். மோசே தேவனோடு இருந்த வேளையிலே அந்த தேவன் அந்த தடியை போட்டு அந்த அற்புதங்களை காண்பித்தார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் அதே விதமாக அந்த தடியை இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? மோசையும் போடுகிறார். மோசையினுடைய தடியும் இந்த நாட்களில் என்ன நடக்கிறது? பாம்பாக வருகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறது. அப்ப பாருங்கள், பார்வோனுடைய மந்திரவாதிகளும் என்ன செய்கிறார்கள்? அற்புதத்தை செய்கிறான். யாருடைய நாமத்தினாலே? அவங்க வேறொரு பிசாசுடைய நாமத்தினால் இந்த காரியத்தை செய்கிறார். ஆனால் இங்கே பார்க்கிற வேளையிலே மோசையினுடைய அற்புதம் எப்படியாக இருக்கிறது? ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால் இந்த நாட்களில் காரியங்கள் நடக்கிறது. ஆனால் கடைசியில முடிவிலே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த பார்வோனுடைய மந்திரவாதிகள் போட்ட அந்த 2 தடியையும் அந்த 2 பாம்புகளையும் அங்கே மோசையுடைய பாம்பு அப்படியே சுழுக்கண்டு விழுங்கி விட்டது. இதான் நடந்த காரியம். அப்ப பாருங்கள், என்ன காரியம் சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய சக்திக்கு முன்பாக எந்த மந்திரமோ தந்திரமோ இந்த நாட்களில் நிற்க முடியாது என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இந்த கடைசி காலத்திலே இவனும் அற்புதத்தை செய்வான், ஆண்டோட பிள்ளையும் அற்புதத்தை செய்வான். கண்டுபிடிக்கிற விதம் தான் இந்த நாட்களில் நமக்கு இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப நாங்கள் ஆவியிலே நிறைந்திருப்போமா இருந்தால் இது ஆவிக்குரிய காரியம் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நாங்கள் மாமிசத்திலே நடப்போமா இருந்தால் அவரும் இவர் ஆண்டவற்ற பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்வோம்? மந்திரவாதியின் இடத்துக்கு தான் இந்த நாட்களை நாங்கள் போகக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கடைசி நாட்களிலே பாருங்கள் எப்படி சொல்லி சொன்னால், தேவனற்ற நிலையிலே திருச்சபைகள் காணப்படும் என்பதை குறித்து பவுலடிகள் இந்த நாட்களிலே தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே சற்று இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே. அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமா இருக்கிறது. அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த நாட்கள் வருகைக்கு பின்பாக அந்த கிறிஸ்துடைய ஆட்சியும் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறது? அவருடைய ஆட்சியும் இந்த நாட்களிலே ஆரம்பமாகி கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறது. நீ பாருங்கள், இன்றைக்கு ஹாயி என்று சொல்லப்படுகிற அந்த அதாவது என்ன சொல்றேன்னு சொன்னா குன்சிலிஷ இன்டெலிஜென்ட் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிற காரியம் இன்றைக்கு இந்த தேசங்களில் இன்றைக்கு பரவி விடப்பட்டிருக்கு. நீங்க எந்த இடங்களில் நீங்கள் டெலிபோனை கால் பண்ணி இந்த நாட்களை ஹோட்லைன் அனுப்பீர்களா இருந்தால் அந்த இடத்துல பார்க்கிற வேளையிலே என்ன நடக்கும்? ஆட்கள் இல்லை. இப்பொழுது இந்த கொரோனாவுக்கு பின்பாக அது ஆட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை நான் இன்ன பேர் என்று சொல்லி இந்த நாட்களை ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாட்களை கதைத்து நம்முடைய டீட்டெயில்ஸ் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுகிற வழியில் அது அப்படியே என்ன செய்யும்? தன்னுடைய அந்த ஹார்ட் டிஸ்க்லேயே அந்த காரியத்தை பதிந்து வைத்திருக்கும். அப்ப அதனால இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அப்படியாக ஒவ்வொருடைய காரியத்தையும் ஒவ்வொருடைய செயற்பாடுகளையும் கண்காணிக்கிற அளவுக்கு இந்த நாட்களில் உலகத்தில் இன்றைய காரியங்கள் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த நாட்களிலே என்னோட வேலை செய்த நண்பர் ஒருவர் இந்த நாட்களிலே அவர் சைனா தேசத்துக்கு இந்த நாட்களே போயிருந்தார். அந்த இடத்துல அவர் போயிட்டு வந்த இடத்துல அவர் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் அவரோடு காஃபி குடிக்கிற வேலையிலே சம்பாதிச்சு கொண்டிருந்த வேலையில் அவர் சொன்னார், இந்த நாட்களிலே ஒவ்வொரு முழத்துக்கு ஒவ்வொரு இந்த நாட்களை கேமராவாம். அப்படியே வீதியில நடந்து போனால் எத்தனை லட்சக்கணக்கில் ஜனம் போனாலும் அந்த ஜனங்கள் அவ்வளவு பேரையும் இந்த நாட்களை கேமராவில் பார்ப்பார்கள். அதே வேளையிலே ஒவ்வொரு முகங்களையும் இந்த நாட்களை அதாவது நடந்து போற அந்த முகங்கள் ஒவ்வொன்றையும் போக்கஸ் பண்ணி கிட்ட இந்த நாட்களை அவர்களுடைய அடையாளங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை பார்த்து கொண்டிருப்போம். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனையும் இன்றைக்கு கண்காணிக்கிற நிலைக்கு இந்த நாட்களை கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்சிக்கு இந்த நாட்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாபிலோனிலே எப்படியாக அந்த சிலை அங்கே ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சிலையை வணங்கும்படியாகவும் அந்த சிலையை வணங்காதவர்கள் அக்னியிலே போடப்படும்படியாகவும் அந்த சாத்சாக் மேஷாக்குடைய நாட்களிலே தானியேலுடைய நாட்களிலே அந்த இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்பட்டது போல இந்த கடைசி நாட்களிலே முன்பு என்ன நடந்ததோ அதே விதமாகத்தான் இந்த கடைசி நாட்களே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த உலகம் இந்த நாட்களை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் மிகவும் கவனமாக மோசம் போகாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஆண்டவரோடு இந்த நாட்களில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே வேதம் சொல்லுகிறபடி அந்தி கிறிஸ்துவின் காலம் என்ற தலைப்பிலே பேசும்படியாக இந்த நாட்கள் நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே இந்த முதலாவது பகுதியை பேசும்படியா தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, அடியனை மறைத்து வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவரீர் இந்த மறுவழைப்பிலே கேட்கிற ஒவ்வொருவரையும்
ஆண்டவரே இந்த நாட்களை நீர் ஆசீர்வாதம் தள்ளும்படியாம் அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம். சங்கம் இணையதளத்தினூடாக நான் இந்த நாட்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கத்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கத்தர் உங்கள் ஊரில் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.